எல்லாரும் எழுமென்று எல்லாரும் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை முதல்ல வாசி போகிறோம். எல்லாரும் எடுத்துறாங்க. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22, 23 2 வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாமா? கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். திரும்ப லூக்காவின் சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தின் திருப்பங்க. லூக்காவின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 34, 35, 36 3 வசனங்களை வாசிக்க போறோம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 34, 35, 36 வாசிக்கலாமா? சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். ஆமீன். நம்ம யாரும் உட்காருவோம். இந்த 2 பகுதிகளிலும் கண்களை குறித்து நான் பார்க்கிறோம். நம்முடைய கண்கள் சரீரப்பிரகாரமான வாழ்க்கைக்கு எவ்வளவு மிக முக்கியமாக இருக்கிறதோ அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்முடைய கண்கள் மிக மிக முக்கியமானவைகள் என்பதை இந்த வேதவசனம் சுட்டிக்காட்டுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய கண்ணை பொறுத்துதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது என்பதாக இந்த வசனம் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா? வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் எவ்வா போயிரும் சொல்லப்படுகிறது? இருளாயிருந்தால். அப்படியானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எதை சார்ந்திருக்கிறது என்றால் நம்முடைய கண்களை என்ன செய்தாங்க? சார்ந்திருக்கிறது. அதுதான் அடுத்த வசனத்திலே ஒரு எச்சரிக்கையை அவர் கொடுக்கிறார். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் கண் சரியாய் காண வேண்டும். அது வெளிச்சமுள்ளதாய் காணப்பட வேண்டும். அது இருளாயிருச்சுன்னா மிக மோசமான நிலைமை ஆகிரும். ஆகவே எச்சரிக்கை ஆகிரு என்று இங்கே எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்க்க முடியும். நான் சொல்வது போல சரீரப்பிரகாரமான வாழ்க்கைக்கு கண் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறதோ அதை பார்க்கிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்முடைய கண்கள் மிக முக்கியமானவைகள் என்று வேதம் சொல்கிறது. இதன் அடிப்படையிலே கர்த்தர் கடந்த நாட்களே சில வசனங்களை தியானிக்கும்படியாக உதவி செய்தார். அதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். பார்த்ததினாலே கண்களினால் பார்த்ததினாலே ஆசீர்வாதத்தை இழந்து போனவர்கள் வேதத்தில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் கண்களினால் கண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களும் வேதத்தில் இருக்கிறார்கள். அப்படியானால் கண்களினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியும், ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும்? இழக்கவும் முடியும். ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே எல்லாம் அறிந்த பகுதிதான். ஏவாளை பிசாசு அவனோடு சம்பாஷித்த வேளையிலே ஆண்டவர் சொன்னார், புசிக்கும் நாளில் சாகவே சாவில் என்று. பிசாசு, நான் புசிக்கும் நாளில் சாகவே சாவ மாட்டீர்கள் என்று. இப்பொழுது 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ஸ்திரீயானவள் நல்லதும் கண்டு, நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க, என்ன செய்தானா?
பார்த்தாள், கண்டாள், கண்களினால் கண்டாள். அப்படியே புத்தியை தெளிவிக்கிற மாதிரி இருக்கு, அப்படியே ருசியா இருக்கிற மாதிரி இருக்கு, பார்வைக்கு ரொம்ப இன்பம். கண்டு கண்டு அது பிறகுதான் பறித்தாள், புசித்தாள், ஆதாமுக்கு கொடுத்தாள், ஆசீர்வாதத்தை இழந்தாள், தோட்டத்தை விட்டு என்ன செய்தாங்க, விரட்டப்பட்டாள். ஃபர்ஸ்ட் என்ன, கண்டு. எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஆண்டவர் எவ்வளவு பெரிய திட்டத்தோடு அவர்களை ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி வைத்திருந்தார். ஒரு நன்மையும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தந்திருந்தார். கண்டு. அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு போகிற வழியிலே ஆண்டவர் யோசுவா சொன்ன காரியம், எரிகோவில் காணப்படுகிற எல்லாம் சாபமானவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அழிக்க வேண்டும், அதில் இருக்கிற பொன் எனக்குள்ளது, மற்ற எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். ஆனால் ஆகான் செய்த காரியத்தை யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வாசியுங்கள். ம் 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 நான் என்ன செய்து சொல்லப்படுகிறது, கண்டு. யோசிச்சு பாருங்க, கண்டு. அதுக்கடுத்து அதை எடுத்து வைத்தான். ஆகான் ஆதான ஒன்று ஆகாத ஒன்று தள்ளப்பட்டதை பார்க்கும், கல்லிருந்து கொல்லப்பட்டேன். யோசிச்சு பாரு, கொஞ்சம் பொறுத்து இருந்தானா அடுத்த அதிகாரத்தில் ஆயப்படுத்த ஜெயிக்கும் பொழுது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளான்னு சொன்னார் ஆண்டவர். எல்லாத்தையும் எடுத்துக்க சொன்னார். நான் இங்க அந்த வார்த்தைனா கண்டு. சுதந்திரிக்க வேண்டிய கானான சுதந்திரிக்காம போயிட்டான். எத்தனை நன்மைகளை இழந்து போனதை பார்க்கிறோம். வேதத்தில் பல காரியத்தை பார்க்கும். லோத்துடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். இப்படி பலருடைய வாழ்க்கை கண்களினால் அவர்கள் கண்டதுனால இழந்து போன நிலைமையை பார்க்கிறோம். அதே நேரத்தில் கண்டதினால ஆசுவாதத்தை பெற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறார் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். எலியாவை பின்பற்றின எலிசாவுடைய வாழ்க்கையை நான் நினைவுறும்படியாய் விரும்புகிறேன். எலியாவிற்கு அவன் சேவை செய்யக்கூடியவன். பல இடங்களிலே, எரிகோவிலே, பெத்தேலிலே, இன்னும் பல இடங்களிலே அந்த நாட்களில் தீர்க்க தரிசன பாடசாலை, ப்ராஃபட்டிக் ஸ்கூல் என்று சொல்லி தீர்க்க தரிசன பாடசாலை இருந்தது. அதில் அநேக ஊழியர்களை உருவாக்குற பொறுப்பில் எலியா இருந்தார். ஒவ்வொரு முறையும் அங்கங்கெல்லாம் போய் டீச் பண்ணுவார். அந்த நேரத்தில் அவருக்கு கூட லக்கேஜை கொண்டு போக அவர் வெளியே உட்காந்துக்கிட்டே இருப்பார். அவருக்கு தேவையான தண்ணீர், சாப்பாடு, மற்ற எல்லா காரியத்தையும் கொடுப்பதான் எலிசாவுடைய பணி. அவர் எல்லாரையும் போல உள்ள உட்காந்து ஒரு படித்த ஆள் இல்லை, ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரர் அல்லவர், வேலைக்காரன். இப்பொழுது எலியா தான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நேர மந்திர மாத்திரத்திலே எலிசாவை பார்த்து சொல்லுகிறான், நான் கில்கால் மாத்திரம் போகணும்பான்னு சொல்லுகிறான். எலிசா விடவில்லை. அடுத்து எலியோ போன்னு சொல்றாரு. ஆஹா, யோர்தானு போனேன், விடவே மாட்டேன். பெரிய சம்பவம் அது வந்து விட்டு அந்த பாயிண்ட் நான் வர விரும்புகிறேன். யோர்தானுக்கு அக்கறைக்கு வந்த மாத்திரத்தில் வாசிங்க 9ஆம் வசனத்தை வாசிங்க அப்போ. இப்ப இவ்வளோ பின்பற்றி வருகிறான், விடாப்பிடியா வருகிறான். எலியாவுக்கு வேலைக்காரனாக அவனுக்கு எத்தனையோ உதவி செய்து வந்து விட்டான். இப்பொழுது எலியா எடுக்கப்பட போற நேரம். இவன் மற்றவர்களை போல படிக்கவில்லை, படித்திருந்தாலும் இதை ஊழியர் செய்திருக்கலாம், அதுவும் இல்லை. இப்ப கேட்கிறான், சரிப்பா உனக்கு என்ன வேணும் கேடு, உனக்கு என்ன வேணும் கேடு. அப்ப அவன் கேட்ட காரியத்தை வாசிங்கன்னா அதை சொல்ற வாசிங்க அப்ப தொடர்ந்து. அதற்கு எலிசா, இப்ப இவனுடைய நோக்கமெல்லாம் என்ன இருக்கிறது பாருங்க, ரெட்டிப்பான ஆவின்னு வரும். எனக்கு ரொம்ப காரியம். ஆண்டவர் வந்து இந்த நாட்டில் பூர்ணமான ஆட்கள் அல்ல, வாஞ்சி உள்ள ஆட்களை தேடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வேதத்தை அதிகமாக வாசிக்கணும், ஜெபிக்கணும், கர்த்தருக்காய் வாழணும், தேவனுடைய பணியில் முன்னேறணும். வாஞ்சை எல்லாருக்கும் ஏதோ ஆசை.
ஒருவேளை பெரிய சர்ச்சு கட்டின ஆசை இருக்கலாம், பெரிய ஸ்கூல் வைக்கணும், பல விதமான எண்ணங்கள் இருந்திருக்கலாம். ஆனா எலிசாவுக்கு என்ன ஆசைனா அவளோட ஆவியின் வர ரெட்டிப்பாய் வேணும். இப்போ நம்ம என்ன சொல்லியிருப்போம், அட பேராசை கொண்டவனே, நீ என்ன காட்டிலும் முன்னேறதா ஒரு தட்டி தட்டி உட்கார வச்சிருப்போம். அப்படிதானா? இந்த உலகம் அப்படிதான். தன்னை காட்டிலும் கொஞ்சம் முன்னேற, பிஸ்னஸில் முன்னேறினா அவனை காலி பண்ணிடுறாங்க. நடந்த சம்பவம், விசுவாசிகள் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். கேட்ட அதிர்ச்சி ஊட்டுகிற செய்திகள். சபையின் விசுவாசிய ஊழியத்தில் கொஞ்சம் முன்னேறினா தட்டிடுவாங்க. ஆனால் எலியா சொன்னான், வாசிங்க பார்ப்போம். கொஞ்சம் அரிதான காரியத்தை கேட்டா, பட் இட் இஸ் பாசிபிள், முடியும். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்ன கண்டிஷன்? நீ என்னை காண வேண்டும், நீ என்னை காண வேண்டும். காண்பது என்பது லேசான காரியமா கஷ்டமான காரியமா? பார்க்கறதான லேசான காரியம். இப்போ நான் சொல்ல அடுத்து கஷ்டமான காரியம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் மனுஷன் நம்பாதுன்னு சொல்லிட்டாரு. நம்ம நினைக்கிறோம் பார்க்க லேசான காரியம் இல்லை அப்படின்னா. எலியாவுக்கு எலிசா அந்த கண்டிஷன் சொல்லிக்க மாட்டார். ஏன் அப்படி தெரியுமா உங்களுக்கு? இப்போ 2 பேரும் நடந்துட்டே போகிறாங்க, திடீர்னு அக்னி குதிரை வருது, அக்னி ரதம் வருது. இப்போ எலிசாவுக்கு எதை பார்க்கணும் ஆசை? இப்போ நான் பேசிட்டு திடீர்னு ஒரு டம்ளர் பின்னால் விழுதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நீங்கள் எல்லாரும் என்ன செய்வீங்க? எங்கே பார்ப்பீங்க? பின்னால் பார்ப்பீங்க. அப்போ எலிசாவுக்கு என்ன ஆசை? இதுவரை எலிசாவை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு, வருஷம் பூரா பார்த்தவர் தான், சரிதானா? ஆனால் இப்போ அக்னி ரதம், அக்னி குதிரை வந்தவொடனே இப்போ எலிசாவுக்கு என்ன டெம்டேஷன் வருது? அதை பார்த்துடலாம், அதை பார்த்தோம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, என் கண்ணு யாரை விட்டு மாத்திரம் எடுக்கக்கூடாது. எத்தனை அக்னி ரதம் வந்தாலும், எத்தனை குதிரை வந்தாலும், என் கண்கள் எலியாவின் மேலவே பதிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. இப்போ இது கஷ்டமா லேசா? கடினமான காரியம். யோசிச்சு பாருங்க, நம்ம கண்கள் எந்தெந்த பக்கம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. கண்ணை மூடி ஜோம் பண்ணிட்டுனா கூட, ஆவில் நினைஞ்சா கூட டப்புன்னு சத்தம் கடை கண்ணை தான் பார்க்கும். என் உலகமாக உங்கள் பக்கத்தில் இடியா விழுது பார்க்கறதுக்கு இல்லை, அப்படி பழகிட்டோம். அதனாலதான் இந்த காலில் ஆண்டு சொல்றாரு, உன் கண்ணை பற்றி கவனமா இரு, வரப்போற நாட்கள்ல நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படணும், உங்க வாழ்க்கையில செம்மையா இருக்கணும் அப்படின்னா கவனமா இருக்கு. அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது சில பகுதி தியானித்தேன், சில பகுதி முடிவில் சொல்ற சில வசனங்கள் எச்சரிப்பூட்டுற வசனங்களாகவே இருக்கு. நம்ம சாதாரண நினைச்சிட முடியாது. விசுவாசி என்ன நிலைமையில நான் எப்படி வாழ்வேன், எதையும் பார்ப்பேன், எங்கேயும் போவேன் இல்லை, நம்முடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அதை பார்க்கிறது தான். அதனால்தான் பார்த்து புலம்புறான் இல்லையா, பார்த்து ஐயோ இசமானனே, ரெட்டிப்பான வரம். தீர்க்கதரிசியின் புத்திரனால் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஆனா இவனுக்கு மாத்திரம் எத்தனை வரம்? ரெட்டிப்பான வரம். எப்படி வரம் கிடைச்சிச்சு? உட்காந்து எலியா சொல்ற பாடத்தெல்லாம் படிச்சதுனாலயா? இல்ல, எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது கண்டதினால். அதுதான் புதிய ஏற்பாட்டிலையும் அழைக்கப்பட்ட நம்ம எல்லாருமே கிறிஸ்து இயேசுவை கொஞ்சம் என்ன செய்யுங்க, அவரை பாருங்கன்னு சொல்றாரு. யாரை பார்க்கணும்னு சொல்றாரு? அழைக்கப்பட்ட நம்ம எல்லாருமே யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். ஏன் அப்படின்னா, எதை பார்க்கிறோமோ, நாம் எதை காண்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றுதலை உண்டாக்கும். நாம் காண்கிற காரியங்கள், கண்கொண்டு பார்க்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுகிற காரியம். இது இந்த உலகத்தாங்க அணிஞ்சதுனாலதான் டிவியில் இன்னைக்கு நியூஸ் பார்க்குறீங்க. நியூஸ் 5 நிமிஷம் போட்டான்னா இடையில அரை மணி நேரம் என்ன வருது சொல்லுங்க? நான் டிவியில் எங்கேயாவது போய் உட்காந்து போய் பார்ப்பான், எங்கேயாவது உட்காந்து போட்டு விடுவான். பார்த்தா 5 நியூஸ் 5 வார்த்தை சொல்லுவோம், அதுக்குள்ள என்ன வந்துடும்? அட்வர்டைஸ்மெண்ட். இதை குடித்தால் உங்கள் பிள்ளை புஷ்டி ஆகிவிடும், இந்த எண்ணெயை தேய்த்தால் ஒரே வாரத்தில் கூந்தல் என்ன செய்யும்? வளர்ந்துடும். இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் என்ன சோதனை வந்துடுது? பார்வை. நான் எப்பயும் சொல்றது உண்டு, அந்த நாட்டில் கிரிக்கெட் உண்டு. டிவி வர்றதுக்கு முன்னாலேயும் கிரிக்கெட் இருந்துச்சு. ஆனால் அந்த நாட்டில் ரேடியோஸில் கேட்பாங்க, கிரிக்கெட் கமெண்ட்ரி எதில் கேட்பாங்கன்னா ரேடியோ. அப்போ பாக்கெட் ரேடியோ இருக்கும். அப்போ சில கேட்டு இருப்பாங்க, என்ன கேட்குறாங்க? கமெண்ட்ரி கேட்குறேன், கிரிக்கெட் கமெண்ட்ரி.
டிவி வந்துச்சு பாருங்க. அதுக்கு பிறகு எதை ஒளி வரப்ப ஆரம்பிச்சான்? கிரிக்கெட்டை. இப்போ எந்த தெருவு போனாலும் பொம்பளை பிள்ளை முத கொண்டு கிரிக்கெட் பேட்டை வச்சு அடிக்குது. அதுவும் அவங்க கிரிக்கெட் வீரர் பேரை சொல்லிக்கிட்டு அவனை மாதிரியே நான் பந்தெறிகிறேன், அவனை மாதிரியே என்ன இப்போ பார்த்தது வாழ்க்கையில் எதை உண்டாக்குறது? பாதிப்பை ஏற்படுத்த பார்க்கிறோம், பாதிப்பை ஏற்படுது. அதனால தான் நம்ம எதை பார்க்கிறோமோ அது மிக முக்கியம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கண் என்பது மிக முக்கியமான ஒன்று. தேவ மனிதனுடைய வாழ்க்கையை நான் உதாரணமாய் சொல்லி நாம் கவனமாக இருக்கும். அவர்கள் எதற்காக கண்களை பயன்படுத்தினார்கள் அல்லது அவருடைய அனுபவம் என்ன என்பதை சொல்லி நாமும் நம்முடைய கண்கள் அப்படிப்பட்டதாக இருந்தால் நலமாயிருக்கும். அதே நேரத்தில் எச்சரிப்புகளாய் காணப்படும் என்பதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 121 சங்கீதம் முதல் வசனம் எல்லாருக்கும் நல்ல அறிமுக வசனம் வாசிங்க பார்ப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை இருக்கிறேன். உதவிக்காக நம்முடைய வாழ்க்கையிலே உதவிகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவனிடத்திலே சகாயத்தை பெற்றுக் கொள்ளும்படி தேவைகள் வரும் பொழுது, நெருக்கடிகள் வரும் பொழுது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது நம்முடைய கண்கள் யாரை பார்க்க வேண்டும்? ஒத்தாசை வரும் பர்வதம், அவர் நோக்கி நம்முடைய கண்கள் பதிக்கப்பட வேண்டும். நம்முடைய கண்கள் பதிக்கப்பட வேண்டும். அதே தான் சொல்கிறான், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. ஏன் தெரியுமா? தாவீதுடைய வாழ்க்கையில சாதாரண பல பாடுகள் வழியாய் போனவன், பல பிரச்சனை வழியாய் போனவன், பல போராட்டத்தின் வழியாய் போனவன். அவருடைய வாழ்க்கையின் அனுபவம், எனக்கு என்னென்ன தேவை வருதோ, எப்பெல்லாம் வருதோ, என் கண்கள் யார் மேல்தான் பதிக்கப்படும்? தேவன் மேல், தேவன் மேல், தேவன் மேல். மாத்திரம் நேற்று நேரத்தில் முந்தா நாள் 1ஆம் தேதி அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன செய்தார்கள்? பிரகாசம். நம்முடைய கண்கள் ஆண்டவரே நோக்கி பார்க்கணும், ஆண்டவரே நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய கண்கள் தேவனையே பதிக்கப்பட்டிருக்குமானால் ஒத்தாசை வரும், நமக்கு வேண்டிய தேவைகள் வரும். நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்மளுக்கு எல்லா காரியத்தை ஆண்டு சந்தித்து நடத்துவார். ஏசாயா 31 அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசகம் ஏசாயா 31:1. சகாயம் அடையும்படி யாரை பார்க்கல? சத்தமா சொல்லுங்க. சகாயத்தை தேடும் பொழுது யாரை பார்க்கணும்? தேவனை பார்க்க வேண்டும். தேவனுடைய கண்கள் பதிக்க வேண்டும். தேவனே நம்முடைய கண்கள் நோக்கி இருக்க வேண்டும். நோக்கி இருக்குமானா நமக்கு வரக்கூடிய ஒத்தாசை எங்க இருந்து வரும்? பரத்திலிருந்து வரும். இவங்க ஆண்டவர் நோக்கி போகல, எய்த்து போயிட்டாங்க. எய்த்துல பார்க்குறாங்க, ஏராளமான குதிரைகள், பலசாலிகள் எல்லாம் இருந்ததுனால அவைகளை நாடி ஓடுகிறார்கள். 31 சங்கீதம் அந்த ஏசாயா 31 கடைசியில் சொல்லப்படுகிறது. அப்படி கண்ணை அங்க பார்த்தவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுது. என்ன சொல்லுது? ஐயோ என்ற வார்த்தை சொல்லப்படும். ஐயோ, மிக பரிதாபம், வாழ்க்கையில் மிக பரிதாபம் என்று சொல்லுகிற வார்த்தையை வாசிக்கிறோம். அவே நம்முடைய கண்கள் தேவைகள் வரும் பொழுது, உதவிகளை நாடும் பொழுது, மனுஷரை அல்ல, நம்முடைய கண்கள் தேவனை நோக்கி பார்த்துக்கும். நம்முடைய கண்கள் அவர் மேல் பதிக்கணும். பழைய ஏற்பாட்டில் நான் வேதத்திலிருந்தே உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாம் அறிமுகமான நல்ல பகுதி, அடிக்கடி நம் நினைப்பூட்டுகிற பகுதி. 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத் ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசபாத் ராஜா ஒரு சிறந்த ராஜா என்பதாய் பார்க்கிறோம். யூத தேசத்தின் ராஜா, சிறந்த ராஜா. திடீரென்று மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார் எல்லாரும் வந்து விட்டார்கள். இந்த யோசபாத் ராஜா ஒன்றும் இல்லாத ஆள் அல்ல.
லட்சக்கணக்கான வீரர்களை தன்னோடு உடையவனாய் காணப்பட்டான். உனக்கு ஒன்று தெரியும், என் கண்ணு ஆண்டவரை பார்க்கலன்னு சொன்னா என்கிட்ட இவ்வளோ படையை வச்சிருந்தாலும் நான் ஒண்ணும் இல்லாமல் போயிடுவேன், தோற்று போயிடுவேன் என்பது நன்றாய் அவனுக்கு தெரியும். ஆகவே ஆண்டவரை தேட சகாயம் தேடக்கூடிய நம்ம எல்லாரும் தெரியும். இந்த பகுதியை அடிக்கடி வாசித்த பகுதி. உபவாசத்தை குறிவித்தான். எல்லாரும் கூடி வந்தார்கள். கூடி வந்துட்டு 12ஆம் வசனத்தை வாசிப்போம். எங்கள் தேவனே, ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆகையால் எங்கள் கண்கள், நல்லா கவனிச்சீங்களா? நான் அந்த கால்வெளியில் சொல்லுகிற வார்த்தை கண்களை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எங்கள் கண்கள் யாரையே நோக்கி இருக்கிறது? உண்மையே நோக்கி இருக்கிறதாப்பா. உதவிக்காக இக்கட்டான ஒரு நேரம், சத்துருக்கள் சூழ்ந்து விட்ட நேரம், பக்க தேசத்தில் போய் கூலிக்கள் ஆட்களை பொருத்தும்படி விரும்பல, தண்ணி இருக்கிற பட்டாளத்தை ரெடி பண்ணி நிப்பாட்டும்படியா விரும்பல. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சும்மா விட்டாரா? இல்ல. தேவன் யோசபாத்துக்கும் ஜனங்களுக்கும் பெரிய வெற்றியை கொடுத்தார். அவங்க யுத்தம் பண்ணல. ஆண்டவரே என்ன செய்தார்? அவர்களுக்கு விரோதமாக ஒருவர் எழும்பி செயல்பட்டதை நான் பார்க்கிறோம். வாசினா 23 வசனம் வாசிப்போம். ம் ம் ஆ ஆ ம் 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 அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை முடிச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ளே காரியத்தை செய்யாங்க, முடிச்சாச்சு. எப்ப கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியும். ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியலப்பா. நீங்க அதை சொல்றோம். நம்ம யோசபா சொன்ன 2 வார்த்தையை சொல்றோம். என்ன செய்யறனே தெரியல, எங்களுக்கு பரணே. இது அடிக்கடி எல்லாரும் சொல்ற வார்த்தை. ஆனா 3ஆம் வார்த்தை சொல்லணும். அதனால எங்கள் கண்கள் எங்க நோக்கி இருக்கு? உண்மையே. ஹல்லேலூயா. கண்கள் ஆண்டவர் நோக்கி இருக்குமானா கத்தை இரக்கம் செய்கிறவர். ஹல்லேலூயா. எந்த இக்கட்டா இருந்தாலும், என்ன காரியமா இருந்தாலும் சரி, வாழ்க்கையை பிரகாசிக்கும்படி செய்வார். அந்த பின்பதில் வாசனா முதல்ல கலக்கத்தோடு பயத்தோடு போனவங்க இப்ப சந்தோஷமா வருகிறார்கள். நம்முடைய கண்கள் மிக முக்கியமானவைகள். அவரை மாத்திரம், ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிற கண்கள். நான் சொன்ன தாவீதுடைய வாழ்க்கையில பல நேரங்களில் ஒத்தாசையை நாடினவன், பல நேரங்களில் இக்கட்டான நேரத்தில் ஓடினவன், தேவனுடைய கண்களையே நோக்கி பார்த்தவன். ஒரு சங்கீதத்தை அதுக்காகத்தான் எழுதியிருக்கிறான். 123ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது அந்த முழு சங்கீதமும் சொல்லப்பட்ட காரியத்தை வாசிக்கிறோம். வாசியுங்கள். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு எதை ஏறெடுக்கிறேன்? ஆமா, 21ஆம் வசனத்துல சொன்னது தெரியும். ஆனா இந்த வசனத்தை விடுறோம். என் கண்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே, நீ பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர், உமக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ ஒரு ஒப்புமையை சொல்ல பாருங்க. ஒரு காரியத்தை சொல்லி விளக்குகிறார், அடையாளப்படுத்துகிறார். என்ன சொல்றாரு? வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கையை எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள். யோசபாத் நோக்கி பார்த்தோம்னா இவன் அவன் சொல்றான், இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்க கண்ணு உங்க மேல ஆண்டவரை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம், என் கண்ணை உங்க மேல ஆண்டவரை பதிச்சிருப்போம், எங்கள் கண்கள் உண்மையில்தான் தான் இருக்கும் ஆண்டவரே. அப்படி செஞ்சதுனால தான் தாவீதுடைய வாழ்க்கையில பல நெருக்கங்கள், போராட்டங்கள், பல காரியம் வந்தாலும் கிருபையாய் அவன் எல்லாவற்றையும் தாண்டினான்.
தன்னுடைய சொந்த பலத்தை அல்ல, தன்னுடைய சொந்த ஞானத்தை அல்ல, சொந்த படையை அல்ல, தன்னுடைய கண்கள் ஆண்டவர் மேலே சொல்ல இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கியிருக்கப்பா. தாவீதின் அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாறட்டும், நம்முடைய அனுபவமாய் மாறட்டும். நம்முடைய கண்கள் சொல்லுவல இக்கட்டான நேரங்களை உதவியை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்முடைய கண்கள் அவர் மேலே பதிக்கப்படட்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை பெற்றுக்கொள்ளும்படியாய் இக்கட்டு நேரங்களில் இடுக்கமான சூழ்நிலையிலே அவரிடத்திலிருந்து ஒத்தாசை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்கட்டும். டிஸ்ட்ராக்ஷன் பண்ண இடம் கொடுக்க வேண்டாம். பக்கவாட்டில் கண்கள் திசைப்படும். மனிதர்கள் வாக்கு பண்ணலாம், அப்படி செஞ்சிருமே எப்படி செஞ்சிடும், அதுவெல்லாம் இதெல்லாம் நோ. இறக்கம் செய் வரைக்கும் என் கண் அவர் மேலே தான் பாய்ஞ்சிருக்கும், அவரை தான் நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் எடுக்கப்படுத்த மாட்டார். இரண்டாவதாக 26ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாமே சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் சொல்ல விரும்புகிறேன், வாசிங்க. உம்முடைய கிருபை, அங்க ஆண்டவரை கண்களுக்கு முன்னால் நிறுத்தினேன்னு சொல்லுகிறான். இப்ப எது கண் முன்னால இருக்குது? அவருடைய கிருபை. அவருடைய கிருபை, அவருடைய கிருபை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிற்படுத்த வேண்டும். ஆண்டுடைய கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லை என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையிலே நம்ம நல்லா தெரியும். 1 Corinthians 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். 1 Corinthians 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது எப்படி இருக்கிறேன்? தேவ கிருபையினாலே இருக்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு போராட்டம் வந்துச்சு ஐயா, பிரச்சனை வந்துச்சு, நெருக்க இருந்தது, என் வாழ்க்கையில் ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டுச்சு. 2 Corinthians 12 வாசிக்கிறோம். நான் அவரை நோக்கி 3 முறை ஜெபம் பண்ணேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபையே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அந்த கிருபையே நோக்கி கொண்டிருக்கிறேன். ஆகவே இன்றைக்கும் நான் இருக்கிறவருடைய கிருபையினாலே இருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கண்கள் ஆண்டவர் மேல பதிக்கப்படணும். அடுத்து நம்முடைய கண்கள் அவருடைய கிருபை மேல இருக்கணும். நம்முடைய திறமை மேல அல்ல, நம்முடைய பணத்தின் சொத்துக்கள் மேல அல்ல. எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய கண்கள் எதை மேல இருக்கணுமா? கிருபை மேல். கிருபை. தாவீதுக்கு ஆண்டவர் அதிகமான கிருபை கொடுத்தார். சொன்னா கிருபையை பார்க்கிறேன், கிருபையை பார்க்கிறேன். அல்லாஹ் சொன்னாரு, தாவீதுக்கு கிருபையை உனக்கு நிச்சயம் என்ன செய்வேன்? கொடுப்பேன். கிருபை 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 கிருபை. பவுலுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா அவன் நிருபங்கள் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்று பல வார்த்தைகளை அவன் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப அவன் ஒவ்வொரு முறையும் எதை பார்க்கிறான்? கிருபையை பார்க்கிறான், கிருபையை பார்க்கிறான். சொன்ன முதலாவது ஆண்டவர் இயேசுவை நாம் நோக்கி கண்களை வைக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் ஒத்தாசையை தருகிறார், உதவியை தருகிறார். ஆண்டுடைய கிருபையை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது? அதை வசத வாசிங்க பார்ப்போம். 26:3. அடுத்த வசனம் சங்கீதம் 26:3. விட்டீங்களா? அதுக்குள்ள 26:3 சங்கீதம் 4 வசனம். என் கண்கள் கிருபையை விட்டுகிற வசனம் சொல்லும் போது மறங்க. நான் முதல் சொன்ன வசனத்தை போயிடக்கூடாது, வேற எங்க விட்டுறக்கூடாது. உங்களுடைய கிருபையை கண்மனா வச்சிருக்கிறப்பா, அதனால ஏறடப்ப எல்லாம் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவு சத்தம் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். ஏன் இன்னைக்கு அநேகர் சத்தியத்தில் நடக்கல தெரியுமா? பிரசங்கம் கேட்ட பிறகு மாதிரி நடக்க மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? எது கண் முன்னால் நிக்கல? கிருபை. ஆண்டுடைய கிருபையை கண் முன்னால் நிறுத்தியிருப்போமானால் நாம் என்ன சத்தியத்தை கேட்கிறோமோ, என்ன சத்தியத்தை வாசிக்கிறோமோ, அதன்படி நம்ம என்ன செய்வோம்? நடப்போம், நடப்போம். ஆண்டுடைய கிருபை. இது எப்படி முடியும்? இதெல்லாம் செய்ய முடியுமா? முடியும், கிருபையினாலே.
அதுதான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. கிருபை ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நம்மளால முடியாது, அதை செய்வதற்கு தேவ கிருபை என்ன செய்தாங்க, நம்ம தாங்கிறது. எனேபிள்மெண்ட், டிவைன் எனேபிள்மெண்ட். கிருபை என்று சொன்னாலே தெய்வீக திறமை, டிவைன் எனேபிள்மெண்ட். ஒரு காரியத்தை செய்வதற்கு தேவன் கொடுக்கிற ஒரு இயல்பு. அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய கண்கள் தேவ கிருபை மேல கண் வச்சிருந்தோமானா சத்தியத்தில் என்ன செய்வோம், நடப்போம். என்ன வசனம் கேட்கிறோமோ அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து என்ன செய்வோம், நடப்போம். பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். தேவனுடைய பிரமாணங்களை விட்டு அவன் சொல்கிறான், அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் போகவில்லை. எனக்கு சொன்ன சத்தம், எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, அது அப்படியே கீழ்ப்படிஞ்சேன். ஏன்? என் கிருபை உனக்கு போதும் சொன்னாரு, அந்த கிருபையே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. பவுலப்போஸ்தலனை போல பாடுபட்டவங்க அடிக்கடி பவுலுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறோம். தூக்கி எறியப்பட்ட, வீசி எறியப்பட்ட கந்தையை போல கண்டார். அழுக்கான கந்தை. ஒரு டிரான்ஸ்லேஷன் என்ன தெரியுமா? டோர்மேட். வீட்டு வாசல்ல என்ன போட்டிருக்கோம்? டோர்மேட், மிதியடி. எங்க இருந்து வந்தாலும் காலை ரெண்டு தேய்ச்சி இருக்கிற அதுக்கப்புறம் என்ன செய்யறோம், அதில் போட்டு. அது மாதிரி நான் என்ன, வஸ்திரம் இல்லை, சாப்பாடு இல்லை, தங்குறதுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. ஒன்னே ஒண்ணு, அவருடைய கிருபை எனக்கு கண்ணு முன்னால் நிறுத்தினால சத்தியத்தில் நடக்கிறேன். ஹல்லேலூயா. காலவழியில் என்னுடைய கண்கள் கிருபை மேல பதிக்கப்பட்டிருக்குமானா நான் தைரியமா சொல்ல முடியும், ஒவ்வொருவரும் சத்தியத்தின் பாதையில் நடப்போம், வேத வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். முடியாது, நடக்காத காரியம் அதெல்லாம் செய்ய முடியாது, கேட்க மாட்டோம். காரணம், கிருபையை கண்ணோக்கும் பொழுது அந்த கிருபை நமக்கு உதவி செய்கிறது, அந்த கிருபை நம்மை தாங்குகிறது, அந்த கிருபை நமக்கு தேவையான பலனை கொடுக்கிறது. ஆகவே தேவனுடைய கிருபையை கண்ணோக்கும். 1 பேதுரு 5 அதிகாரம் 10 வாசிங்க. 1 பேதுரு 5:10. சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே எந்த கிருபை? சகல கிருபை. அப்ப அந்த கிருபையை பார்க்கும்பொழுது நம்ம என்ன பாடு வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் நம்மளை அவர் என்ன செய்வாருங்க, ஸ்திரப்படுத்துவார், சீர்படுத்துவார். எதற்காக? சத்தியத்தின் பாதையிலே நடப்பதற்காக, தேவனுடைய வழியிலே நடப்பதற்காக செய்கிறார். சரி, இன்னும் 3 காரியம் இருக்கு. 3வது வாசிங்க. 25 சங்கீதம் 15 வசனம். என் கண்கள் எப்பொழுதாவது இருக்கா? சத்தமா சொல்லுங்க. அப்போ எப்பொழுதும் கர்த்தரை என்ன செய்தாங்க? என் கண்ணு அவரே பார்த்துக்கிட்டு இருக்கப்பா, அதனால அவரே என் கால்களை வளைக்கி. பார்த்தீங்களா என்ன அருமையான வார்த்தை. அந்த அவருடைய வாழ்க்கை வாசு பார்த்து எல்லாமே சங்கீதம் சொல்றேன். அவருடைய வாழ்க்கை தேவன் நோக்கி பார்த்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, என் கண்கள் எப்போதும் உண்மையேதான்ப்பா, வேற எங்கேயும் போல. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரா, கன்னிகளுக்கு என்ன செய்றாருங்க, இன்னைக்கு அநேகர் பல கன்னிகளை மாட்டிக்கிறாங்க. உலகத்துல பல கன்னிகள், சாத்தான் நமக்காய் வைக்கிற கன்னிகள் உண்டு, மனிதர்கள் நமக்காய் வைக்கிற கன்னிகள் உண்டு, போய் சிக்கிக் கொள்றாங்க. தாவீது வாழ்க்கையில கண்ணி இல்லாம இருந்துச்சு, அநேக கன்னிகள். வசனம் சொல்ல போற, வேகமா எடுத்து வாசிங்க. பல சம்பவங்கள்ல அவன் கன்னிகளை வைத்தார்கள். சொந்த ராஜா கோலியாத்தை கொன்ன உடனே பெரிய சந்தோஷம். யாருப்பா? உடனே கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டான். பக்கத்தில் வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷம். ஜனங்கள்லாம் சொன்னாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது. உடனே டீ ப்ரமோஷன் ஆயிடுச்சு.
கொஞ்சம் சொன்னோன்னு இவனுக்கு தாங்கலை. பரவாயில்ல, இவனுக்கு என்ன சந்தோஷம், பரவாயில்லப்பா நம்ம கூட இந்த தாவீதை கொண்டு கத்தர் சொல்கிறாங்களே, பரவாயில்லையே சோத்திரம் அப்படின்னு வந்திருக்கணும். காய் மாறும். நீ சிலருக்கெல்லாம் கொஞ்சம் மற்றவங்க ஆசிர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு அதை பற்றி பொறாம காய் மகாரம் உடனே என்ன பண்ண தெரியுமா, தூரமாக்கிட்டான். பக்கத்தில் வந்தவன் இப்போ என்ன பண்ணியாச்சா? அது மாத்திரமல்ல, அவருடைய குமாரத்தியை அவன் நேசிக்கிறான் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஓஹோ அதவே கண்ணியா மாத்திடுவோம், இவனை கொல்றதுக்கு என்ன செய்வான் மாத்தி. வாசிங்க 1 சாமுவேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. அப்போ வந்தவனே எப்படி இருந்துச்சா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். சந்தோஷம். எதுக்கு சந்தோஷம்? கண்ணியா இருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும், கொள்றதுக்காகவே மருமகனுக்கு மகளை கொடுக்குறான் பாருங்க. கல்யாணம் முடிச்சு கொடுக்கறது எதுக்கு? வாழ்றதுக்கு இல்ல. தாவீதை கண்ணி வைத்தான், ஆனால் அந்த கண்ணியில் சிக்கலை. பின்னால் வாசித்தீங்கன்னா வாசிக்க பின்னால் கடைசியில் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ 28-29 வசனம் வாசிங்க. அப்போ யார் யாருக்கு பயந்தது? சவுலு யாருக்கு பயந்தானா? அவனை பயந்து கொல்ல வைக்க நினைச்சவன், கண்ணி வச்சவன், கண்ணிக்கா மகளை நல்லா வாழ்க்கை வாழ வைக்க வேண்டும் கொடுக்கல, தாவீதை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அது கண்ணியாக ஏற்படுத்தி கொடுத்தான். நான் கடைசியில் தாவீது சொல்றதை நான் சொல்றேன். வாசிங்க 141ஆம் சங்கீதம் 8-9 வசனங்கள். ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கு. அதை பார்த்தீங்களா, கண்கள் உம்மை நோக்கி இருக்கு. 9 வசனம். அவர்கள் எனக்கு வைத்த கண்ணிக்கும் சிக்குகளுக்கும் அக்கிரமாக்காரின் சுருக்குகளுக்கும். அப்பா என்ன வார்த்தை சொல்லுவா, கண்ணி சுருக்கு சிக்கல் சொல்லுவாங்க. பிரதர் தெரியாம அந்த சிக்கல் போய் மாட்டிக்கிட்டேன் பிரதர், எப்படி வெளியே வர்றதுனே தெரியல. மாட்டிருந்தீங்கன்னா வெளியே வர்றதுக்கு ஆண்டவரை பாருங்க, கத்தரை பாருங்க. உடைய கண்கள் யார் மேல இருக்கட்டும்? கண்கள் மேல், கத்தர் மேல். சிக்கல்கள், சுருக்கு, கண்ணி அவி சொல்றான். அதனால ஆண்டவரே என் கண் உம்மை நோக்கி இருக்கப்பா. பல வசனங்கள் வேமா வாசிங்க. அப்போ வேசில 38ஆம் சங்கீதம் 12 வசனத்தை வாசிங்க. 38:12. ஒருத்தர் 57:6. 38:12. எனக்கு என்ன வைக்கிறார்கள்? கண்ணிகளை வைக்கிறார்கள். 57ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். என் கால்களை என்ன செய்யறாங்க? கண்ணி வைத்திருக்கிறார்கள். 119ஆம் சங்கீதம் 110 வசனம். எனக்கு கண்ணி வைக்கிறார்கள். இனி 142ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு என்ன செய்தாங்க? இதெல்லாம் தாவீது சொன்னான். கண்ணி வச்சாங்க, கண்ணி வச்சாங்க, கண்ணி வச்சாங்க, கண்ணி வச்சாங்க. ஆனா அவன் ஆண்டவரை எப்பொழுதும் கண் முன் வைத்திருந்ததினாலே, தன் கண்களினாலே தேவனை அவன் பார்த்ததினாலே என்ன சம்பவித்தது? வாசிங்க 124ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பிற குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று, கண்ணி தெரித்தது. நாம் என்ன செய்தோம்? சத்தமா சொல்லுங்களேன். கண்ணி என்ன செஞ்சிச்சு? நாம் போய் எடுக்கலையா, நாம் போராடல, எனக்கு இப்படி சொன்ன புலம்பல, எனக்கு கண்ணிகளை வைத்தார்கள். ஆனா என்னுடைய கண்கள் எப்பொழுதும் தேவனையே பார்த்துட்டு, என் கண், என் கண்கள், என் கண்கள். அதனால கண்ணி தெரிச்சிருச்சு. இப்ப நான் என்ன செஞ்சிட்டேன்? தப்பிட்டேன். சவுளுடைய கைக்கு தப்புனானா தப்பலையா? தப்பினான். சொந்தக்குமான அப்சலோமின் கைக்கு தப்பினான். எத்தனை சத்துருக்கள் எழுப்பினார்கள், தாவீது ஒன்றும் செய்யல. எத்தனை வகையில தாவீதை
பிடிக்கும்படி சவுல் கண்ணிகளை வைத்தான் தெரியுமா? பல விதங்கள். கடைசியில் சொல்றான், கண்ணி தெரிச்சது ஐயா, நம்ம என்ன செய்தோம்? தப்பினோம். ஏன்? என் கண்கள் அவரையே நோக்கி இருந்தது. இந்த காலவெளியிலே நமக்கு புறமாய் வைக்கப்படுகிற கண்ணிகள் பல இருக்கலாம். சிக்கல்களை ஏற்படுத்த வேண்டும் என்று அநேகர் காரியங்களை செய்யலாம். பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படலாம். ஆனால் அந்த காலவெளியிலே என்னுடைய கண்கள், உடைய கண்கள் தேவன் மேலேயே பதிக்கப்படட்டும். நம்முடைய கண்கள் கர்த்தரையே பார்க்கட்டும். சிக்கிக்கொள்ள வேண்டிய சில வாலிபுகளில் சொல்லுகிறேன், கர்த்தர் மேலுடைய கண்கள் உலகத்தின் மற்ற காரியத்தை மேல அல்ல, தேவன் மேலே கண்கள் பதிக்கப்படட்டும். கர்த்தர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்வார். இன்னொரு 2 வசனத்தை வாசிங்க. 145 சங்கீதம் 15 வசனம். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஏற்ற வேளையிலே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய கண்கள் கர்த்தர் நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தேவை, என்ன தேவை வந்தாலும், எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும், இந்த எல்லா மிருகங்களும் ஏராளமான சாப்பாடு தேவை, அதுக்காக என்ன செய்து போராடல, கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க ஏற்ற வேளையில சாப்பாடு தருவாரு. பார்த்துக்கிட்டே இருக்கு, ஆண்டவர் கொடுக்கிறார். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் சொன்னால் நம்முடைய கண்கள் ஆண்டவர் மேல பதிக்கட்டும். அவர் தந்துருவாரு, இவர் பார்த்துருவாரு. இல்லை, மனிதர்கள் வாக்கு பண்ணலாம், மாறிடலாம். நம்முடைய கண்கள் கர்த்தர் மேல பதிக்கப்படனா யாரை கொண்டாலும் கர்த்தர் தேவை சந்திப்பார். ஹல்லேலூயா. எந்த விதத்திலாலும் தேவை சந்திப்பார். தெரியாது, எப்படின்னு தெரியாது. ஆண்டவர் சந்திக்கிற விதம் எப்படின்னு தெரியாது. அந்த கிராமங்களில் போகும்பொழுது எப்போ கதை சொல்லி பழக்கம். ஏன்னா அவங்களுக்கு கதை சொன்னா தான் காரியம் நடக்கும். உங்களுக்கு கதை சொல்றது இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். கதை இல்லை, நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வயதான ஒரு பாட்டி அம்மா இருந்தாங்க. அந்த விசுவாசி, உதவி யாருமே இல்லை, ஒரு கூரை வீட்டில் குடியிருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன ஆசைனா புரோட்டா கறி சாப்பிட்ணுன்னு ஆசை. என்ன ஆசை அந்த அம்மாவுக்கு? புரோட்டா கறி. ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ணும், ஆண்டவரே அவரை பார்த்து, ஆண்டவரே உங்களை பார்க்குறப்பா, எனக்கு புரோட்டா கறி என்ன செய்யுங்க தாங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணும். பக்கத்தில் ஒரு நாஸ்திக வாலிபை வந்திருந்தான், கடவுள் இல்லைன்னு சொல்லுகிறவன், நாஸ்திகன். அவன் இந்த பாட்டி பண்ணுற ஜெபத்தை ஒவ்வொரு நாள் கேட்டான். ஒரு நாள் கதவை தண்ணான், ஏ பாட்டி நீ என்னமோ கேட்குறிய, என்னமோ புரோட்டா கறின்னு யார்கிட்ட கேட்குறேன்? எப்போ ஏசாமியை பார்த்து கேட்குறேன், தருவாரா? அப்படின்னா நிச்சயம் தருவார். கடை எப்படி தருவார்? கொடுக்குறாண்டு ஒரு கூரையை பிரிச்சே தருவாருச்சு. கொடுக்குறாண்டு எப்படி தருவார்? அப்போ இவன் ஒரு டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தான். ஒரு நாள் என்ன பண்ணானா, போய் கடையில் போய் புரோட்டா கறி வாங்கிட்டு வந்தோம். ஒரு பார்சலை வாங்கி, பக்கத்து வீடு தானே, அதனால் அந்த அம்மா ஜோமன் ஒவ்வொரு நைட்டும் ஜோமன். அப்படி ஜோம் பண்ணும்பொழுது கூரை மேலே ஏறி கூரையை பிரித்து பொத்துன்னு போட்டு பார்சல் ஆண்டவரே நீ எனக்கு புரோட்டா கறி தந்த காய் சோத்துற ஆண்டவரேன்னு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது போய் கதவை தட்டு சகழிச்சு கேட்டா, இவன் பேராண்டி பார்த்தியா, ஆண்டவர் எனக்கு புரோட்டா கறி கொடுத்துட்டாரு. ஆண்டவரை கொடுத்தா நாளில் கொடுத்தேன் பாரு பில்லுன்னா. நீங்கள் கொடுத்தியோ யார் கொடுத்தியோ, கொடுக்குற ஆண்டவர் கூரையை பொத்து கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படியும் கொடுக்க முடியும், அப்படிதானா? நம்ம மைண்டில் கால்குலேட் பண்ண வச்சு எலியாவே காகத்தை கொண்டு நினைச்சாருங்க, போஷித்தார். எதையும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே ஆனால் நம்முடைய கண்கள் மெத்தடு மேல அல்ல, கொடுக்குற ஆண்டவர் மேல கண் என்ன செய்யணும் இருக்கணும். பல நேரத்தில் என்ன ஆகும்னா, கொடுக்குற ஆள் மேல என்ன செய்யும், கண்ணு போயிடும். அது ரொம்ப ஏமாற்றமாயிரும். என் வாழ்க்கை நல்லா பழகிட்டு, அதனால ஆண்டவரே உண்மைதான், என்ன தேவை வந்தாலும் நம்முடைய கண்கள் ஆண்டவரை பார்க்கும் பொழுது ஏற்ற வேளையிலே என்ன கொடுப்பாரு? கொடுப்பார். தேவை சந்திப்பார். சரீரபரமான தேவைதான் சந்திப்பார். சரி, கடைசியா சங்கீதக்காரன் ஜெபித்த ஒரு ஜெபத்தை சொல்லி 3 வசனங்கள், எச்சரிக்கையாகவும் தீர்மானமாகவும் ஒரு கட்டளையாகவும் 3 வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 110 சங்கீதம் 18 வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, உங்களுடைய வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை என்ன செய்யும்? நம்ம ஜெபம், ஆண்டவரே வேதத்தில் அதிசயத்தை பார்க்க என் கண்ணை என்ன செய்யணும்? இன்னைக்கு நம்ம என்ன ஜெபம் பண்ணிக்கணும்? கண் மூடாமல் ஜெபம் படிக்கணும், தூக்கம் வராமல் படிக்கணும். ஆண்டவரே அதுக்காகவே என் கண்ணை தர ஆண்டவரேன். ஏன்னா சிலர் பைபிளை எடுத்தாலே என்ன செய்யுது, அப்படியே கண்ணு தானா மூடுதுன்னாங்க. தன்னா மூடுதான், மூட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் என்ன செய்ய தானா
அதில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகளால் நம்முடைய ஜீவியத்திலே வேதத்துடைய அதிசயங்களை பார்க்க முடியாய் நம்முடைய கண்கள் என்ன செய்யணும்? நான் சொல்ல முடியும் தைரியமா, வேதத்தில் பல சத்தியங்கள் கண்களை ஆண்டவர் திறக்கும் பொழுது நான் கற்றுக்கொள்கிறேன். நான் பைபிள் ஸ்கூல் போல எனக்கு அநேக சத்தியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஆசை, வாஞ்சை, விருப்பம் ஒவ்வொரு நாள் படிக்கிறேன். நேரங்கள் எடுத்து பல மணி நேரங்கள் வேதத்தை முன்னால் உட்கார்ந்து பார்க்கிறேன். ஆண்டவர் இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். ஐசத்தை பார்க்க முடிச்சு எனக்கு பெரிய சந்தோஷம். எனக்கு மாத்திரம் ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தையை சொல்லுவார். அடுத்த ஒரு எச்சரிக்கை சொல்ல, பிரசங்கியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பிரசங்கி 11:9. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன்னை ரொம்ப சந்தோஷமாக்கட்டும். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை தான் சுட்டி காட்டுவேன். உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் என்ன சொல்லுங்க? நடக்காத சொல்லுதா? சொல்லுங்க, பைபிள் என்ன சொல்லுது? பாரு, எதை பார்க்கணுமா பாரு. டிவியில சீரியல் பார்க்கணுமா, நாடகம் பார்க்கணுமா, சினிமா பார்க்கணுமா, வாட்ஸ்அப்ல இதையும் பார்க்கணுமா, நல்லா பாரு. கண்ணின் காட்சிகளை என்ன செய்ய பாரு. வேணானே சொல்ல பைபிள். ஆனா அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வாசிங்கப்போ. ஆனாலும் எதெல்லாம் நீ பார்க்கிற பார்த்தீங்களா? எல்லாம் யாரும் பார்க்கல. ஆனா பரலோகத்தில் நினைச்சு ஒருத்தர் நினைச்சாங்க, பார்த்துட்டு இருக்கிறாரு, பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் என்ன செய்வாரா? நியாயத்திலே நீங்க பார்க்கறது யாருக்கும் தெரியாம இருக்குன்னு நினைக்கிறீங்க. டிவியில பார்க்கிற காரியங்கள் யாருக்கும் தெரியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். கையில செல்போன்ல இருக்கிற பார்க்கறத யாரும் பார்க்கல நினைக்கிறீங்க. பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அன்று மிக பரிதாபமான நிலைமை உண்டாயிரும். கண்ணு கெட்டதாயிருந்தா சரீரம் முழுசு என்ன செய்யும்? ஆராதிக்கலாம், பாடலாம், நான் பிரசங்கம் பண்ணலாம். ஆனா வாழ்க்கை கெட்ட வாழ்க்கையா இருக்கலாம், தேவனுக்கு விருப்பமற்ற வாழ்க்கையா இருக்கலாம். மிக கவனமா இருக்கணும் விசுவாசிகள். ஏன்னா ரொம்ப லகுவாய் போயிடுச்சு, லகுவான காரியங்கள். ஏன்னா அவர் கையில செல்போன், தனித்து உட்கார்ந்து பார்க்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. சொல்ல பாரு, பார்க்கறதெல்லாம் பாருப்பா. ஆனா ஒரு நாள் இருக்கு, ஏமாத்த முடியாது. நானானாலும் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களானாலும் தேவனுடைய நியாய தீர்ப்பிலே என்ன செய்யணும்? நிற்கணும். அதனால தான் சொல்றாரு, உன் கண்ணை குறித்து கவனமாரு, இருளாயிரும். இப்ப நல்லா வெளிச்சமா இருக்கிறது போல இருக்கலாம், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை இருள். சில விசுவாசி கெட்ட வார்த்தை பேசுறாங்க. எப்படி பார்த்தா தெரியாம வந்துருச்சு, அது எப்படி தெரியாம வரும்? உள்ள இருள் இருக்கு, இருளை நினைப்பி இருக்கிறோம். மிக கவனமா இருக்கணும். நான் பல இடங்கள் போறேன், பல விசுவாச குழுக்கள் சந்தி, பல சபைகளை பார்க்கிறேன், வேதனைப்படுவது உண்டு. நம்முடைய விசுவாசிகள் யாரும் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய இவ்வளவு வசனத்தை கேட்டும் சிலருக்கு என்ன பார்க்கிறேன்? ஜோக் பார்க்கிறேன். பாஸ்டர், என்ன ஜோக்கு? நடிக்கிற ஜோக்கு தானே. சீரியல் என்ன வருது? குடும்பத்தை கெடுக்கக்கூடிய பல காரியங்கள், சீரழிக்கக்கூடிய பல காரியங்கள். உண்மையாது நடிப்பு. விசுவாசிகள் மிக கவனமா இருக்க வேணும். இன்னைக்கு நல்லா இருக்கலாம், ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கு, கவனமா இருக்க வேண்டும், கவனமா இருக்க வேண்டும். அதற்கு பயந்து ஜீவிக்கணும். ரெமடியே கிடையாது. இதனால் தாவீது என்ன சொல்லலாம் வாசிங்க, இது நம்முடைய தீர்மானமாக இருக்கட்டும். 101ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். நான் கூட என்னடா நீ என்ன வசனம் நம்ம தப்பா போச்சேன்னு பார்த்துட்டு இருக்கேன். என்ன காரியத்தை? தீங்கான காரியத்தை. அப்படின்னா என்ன மாட்டேன்னா, என் டிவியில் என் கண் முன்னால பாவமான எந்த காரியத்தை செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். கண்ணு, என் கண்ணு. இது நம்முடைய தீர்மானம் மாறட்டும். தாவீதுடைய கண்கள் ஆண்டவரே நோக்க மாத்திரம் அல்ல,
அவன் சொல்றான், எந்த தீங்கான காரியத்தையும் என் கண் முன் என்ன செய்ய மாட்டேன், நிறுத்த மாட்டேன். இந்த மே மாதத்தின் முதல் வாரத்திலே தேவ ஆவியானவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் விரும்புகிற அவர் காரியம், எதை பார்த்தாலும் சரி, டிவியை பார்த்தாலும் சரி, உங்க கையில் இருக்கிற செல்போன்ல வாட்ஸ்அப்போ யூடியூப்போ எதை பார்த்தாலும் சரி, தீர்மானம் பண்ணுங்க, தீங்கான காரியத்தை என்ன செய்ய மாட்டேன். பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியம். நான் எல்லா பிரசங்கத்தை கூட பாருங்கன்னு சொல்றது இல்லை. ஏன்னா எல்லா பிரசங்கம் எப்படிப்பட்ட பிரசங்கம்? மோசமான பிரசங்கம். எல்லா பிரசங்கம் நல்ல பிரசங்கம் அல்ல. ஜனங்களை நயவசனிப்புள்ள வார்த்தைகளை வார்த்தை சத்தியத்தை விட்டு வழிவிலக பண்ணுகிற உபதேசங்கள் போதிக்கப்படுகிறது. மிக கவனமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை வாசிங்க, அது பார்க்க அதுக்கு பதிலாக பதில் வாசிங்க, வேத வசனத்தை வாசிங்க. நம்ம தீர்மானம், ஒருவேளை இவ்வளவு நாள் எப்படி இருந்தோமோ பரவாயில்ல, ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே என் கண் முன்னால தீங்கான காரியத்தை என்ன செய்ய மாட்டேன். டிவி மேலே ஒரு ஸ்டாண்ட் எழுதி வைங்க, இதில் தீங்கான காரியத்தை நான் காண மாட்டேன், பார்க்க மாட்டேன். அதை பார்க்கும்போது கொஞ்சம் உணர்வு வரட்டும். விளையாட்டு அல்ல. நான் அந்த வசனத்தை கடந்த நாட்களில் தியானித்தேன். வசனத்தை கடந்த 2 நாட்கள் பசுவந்தனிக்கு மீட்டிங் பண்ணேன். நைட்டில் 12 மணி தான் வந்தேன். 12:30 தான் வந்தேன். வந்து படுக்க 1 மணி. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய செய்தி அவரை கேட்டிருந்தேன். நான் வர முடியாது, ஏற்கனவே சொல்லி ஞாயிற்றுக்கிழமை எந்த இடத்துக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி. இந்த வசனம் பயமுட்ட வசனம். இப்போ நடப்பா, பைபிள் நடக்க வேணாம்னு சொல்லலை. நீ பாரு, எதையும் பாரு, எதையும் செய், எதுவும் பண்ணு. ஆனால் ஒன்றை மாத்திரம் தெரிஞ்சுக்கோ, கடைசி நாட்களில் என்ன செய்ய போகிறேன். ஞாயிற்று அன்னைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. இல்லை ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே, அது நானாலும் சரி, நீங்கள் அஞ்சு போக்கு செல்ல இடமே இல்லை. அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். நான் நீங்களும் ஒரு நாள் தேவ சமூகத்தில் கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள், தேவனுடைய சமூகத்தில் கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள். சும்மா பார்த்துட்டு மன்னிச்சிருமா ஆண்டவரே, அந்த மன்னிப்பெல்லாம் அங்கே ஈடுபடாது. ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம். அறியாமை உள்ள காலங்களை தேவன் எப்படி இருந்தாராம், காணாத பொழுது இருந்தார். ஆனால் இப்பொழுதோ கவனமா இருக்கிறார். ஒரு முறை வெளியே பிரயாணம் பண்ணி வரும்பொழுது இலங்கையை சார்ந்த ஒரு குடும்பம் வந்துச்சு. பக்கத்தில் உட்காந்தாங்க. அவங்க டிவியில் முன்னால் டிவி இருக்கும், சினிமா பார்த்துட்டே வந்தாங்க. எனக்கு உங்களை பார்த்தா விசுவாசி மாதிரி தெரிஞ்சிச்சு கொஞ்சம். அப்புறம் இடையில அவர் திடீர்னு அலர்ஜி ஆகி, அந்த போர்த்துனதில் அலர்ஜி ஆகி ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ பேசிட்டு வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரினோடனே அவங்களுக்கு பயமாக போச்சு. அப்போ சொன்னாங்க, விமானங்களுக்கு பறக்கும் பொழுது ரொம்ப பயமாக இருக்கும் பாஸ்டர், அதனால தான் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். நாங்கள் எதுக்கு யோசிப்பாங்க. இலங்கையை சார்ந்தவர்கள் ஆண்டவரை நம்பக்கூடாதா? வேறு வழி இல்லை அவங்களுக்கு. நான் பக்கத்தில் அடுத்த சீட்டு ஒன்றும் சொல்ல முடியல. விசுவாசிகள் நான் அவங்க எல்லா சமயத்தில் வீட்டில் போய் ஜோம் பண்ணி இருக்கிறேன். அவங்க அங்கே இருப்பாங்க, அவங்க வெளிநாட்டில் எனக்கு தெரியாது. நான் போயிருக்கிறேன். எல்லாம் கவனிங்க, எல்லா நேரத்திலும் தேவன் பார்க்கிறார் என்ற உணர்வு இருக்க வேண்டும். நீ பரிசுத்தம் அல்ல, தேவனுடைய பயம் என்பது அற்றுப்போன உலகம். ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போறாரு. இயேசு வருகைக்கான ஆயத்தங்கள் மிக விரைவாய் நடந்து கொண்டு பார்க்கிறோம். நாட்களில் நாம் கட் பண்ண வேண்டிய காரணை கட் பண்ணே ஆக வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்ல தவறுவேனானால் கர்த்தர் ஏண்ட காப்பார். ஏன்பா நீ சொல்ல? பல இடங்களை பார்க்குறேன், பல விசுவாச ஜீவியத்தை பார்க்கிறேன். ரொம்ப கஷ்டம், மாற்ற முடியும், சொல்ல முடியல. நான் இன்னும் கவனம் இல்லைன்னு சொன்னா நம்முடைய கண்கள் நம்ம இருளாக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கிறோம். சின்ன காரியமாக தான் தெரியலாம், முழு வாழ்க்கையும் இருளாகிவிடும். ஆகவே நம்முடைய காண்கிற காரியத்தை குறித்து கவனமாக இருப்போம். தீங்கான காரியத்தை கண்முன்ன மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டோடைய கட்டளை என்ன நம்ம வாசிக்க பார்ப்போம். நீதிமொழிகள் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீதிமொழிகள் 23:26. என் மகனே, உன் கண்கள், நல்லா கவனிங்க, தேவனுடைய உன் கண்கள், உன் கண்கள், உன் கண்கள் என் வழிகளை என்ன செய்வதாக, நோக்குவதாக. தேவனுடைய வழியை நோக்கட்டும், தேவனுடைய வசனத்தை வாசிக்கட்டும். இதை பாரப்பா, நான் வழிகளை எழுதி கொடுத்திருக்கிறேனே. என் மகனே, உன்னுடைய கண்கள்
என் வேதத்தை பார்க்கட்டும், என் வசனத்தை நோக்கட்டும். அதான் தேவனுடைய கட்டளை. சொந்த வார்த்தைகள் நாளில் ஒருவேளை சற்று கடினமான போல காணப்பட்டாலும் ஆண்டவர் நம்மை குறையை சொல்வதற்காக அல்ல, நம்மை சீர்திருத்தம் பண்ணுவதற்காக மிக இக்கட்டான ஒரு காலத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். மிக நெருக்கடியான ஒரு பாதையிலாக ஆவிக்குரிய வாழ்க்கை போகுது. ஆனால் மத்தியில் வாழ்கிற நானும் நீங்களும் நம்முடைய ஆவிக்குரிய தன்மையை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மிக முக்கியம். ஆண்டவரே, என் கண்கள் மிக முக்கியம். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் என்னவா மாறிடும்? கெட்டதா போயிடும். கெட்டதா போயிடும். வேதம் சொல்றது, நான் சொல்லல. வார்த்தையை ஆண்டவர் கொடுத்ததை பார்க்கும் பொழுது நம்முடைய கண்களை குறித்து எவ்வளவு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று அதான் சொல்றாரு. உன்னுள்ள இருளன் இருளாகாதபடிக்கு என்ன செய்ய? எச்சரிக்கையாயிரு. எப்ப இருளாகும்? கெட்டதா. ஒரு முறை பெங்களூர் ஊழியம் செய்கிற சாக்மனுடைய பிரசங்களை கேட்டுருந்தேன். சொன்ன ஒரு காரியம், அது உண்மையான காரியம், நடக்காதனால இன்னைக்கு பயம். ஏன் இன்றைக்கு விசுவாசிகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பார்க்குறாங்க? சொன்னார், ஒரு முறை டிவியில் ஒரு சினிமாவோ சீரியலோ பார்க்குறீங்க அப்படின்னோடனே கண்ணு பாதி மறைக்கணும்னு வச்சுக்கொள்ளுங்க, கொஞ்சம் குருடாகுது, அடுத்த நேரம் குருடாகுது அப்படின்னா பார்ப்போமா? அவர் சொன்னார், அதே மாதிரி மற்றவங்கள பேசும்போது குறை சொல்லும் பொழுது வாய் கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே மூடுது, கொஞ்சம் கொஞ்சமாக மூட ஆரம்பிக்கிறா, பேசுவோமா? பேச மாட்டோம். அப்போ அவர் சொன்னார், அது இல்லாதனால தான் நமக்கு தேவ பயம் என்ன செய்யலை? இல்லை, தேவ பயம் இல்லை. வேண்டாம். இந்த காலையில் நான் நீங்களும் தேவ நம்ம கொடுத்துருக்க கண்களை குறித்து எச்சரிக்கையாக இருப்போம். இந்த கண்ணு தான் நம்ம சரீரத்துடைய விளக்கு, வெளிச்சம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கண் மிக மிக முக்கியம். இதை வைத்துதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. நான் என்ன பேசினாலும் பரவாயில்ல, நான் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, தேவனுக்காக எதை இழந்தாலும் பரவாயில்ல, என்ன தியாகம் பண்ணாலும் பரவாயில்ல, என் கெட்டதாக இருந்துச்சுன்னா முடிஞ்சு, எல்லாம் முடிச்சு. இந்த கால்வெளியில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இந்த 2026 ஆண்டு மே மாதத்தின் முதல் வாரத்தில் ஒருவேளை தவறி இருப்போமானால் தேவ சமூகத்தில் கிருபையை கேட்போம். ஆண்டவரே, என் கிருபை தாங்கப்பா, நீ என் கண் உண்மையே நோக்க ஆண்டவரே, உன்னுடைய கிருபையே நோக்குமாப்பா, என் தேவை வரும்பொழுது உண்மையே நோக்க ஆண்டவரே, வேதத்தை உன் வழிகளை நான் நோக்குவேன் ஆண்டவரே, தீங்கான காரியத்தை என் கண் முன்னால் வைக்க மாட்டேன்னு சொல்லுவோமாண்ணா. நான் சொல்றேன், சாத்தான் வைக்கிற எத்தனையோ வலைகள், அவன் வைக்கிற கண்ணிகள், பொல்லாத மனிதனுடைய சுருக்குகள், அவருடைய சிக்கல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் விலக்கி பாதுகாப்பார். அது மாத்திரமல்ல, கண்ணி வச்சிருந்தாலும் கண்ணி தெரிச்சு போகும், நம்மை ஆண்டவர் தப்பி வைக்க முடியாது செய்வார். மெல்ல தேவசபதி எழுப்பிப்போமா? ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். எல்லா கர்த்தருடைய சமூகத்தில் எழுப்பின்று கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சொன்னார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இந்த காலையில் கர்த்தர் கண்ணை குறித்து என்னோடு பேசினார். ஹல்லேலூயா. உடைய கண்கள், உன் கண் தெளிவா இருந்துச்சுன்னா சரீரம் முழுவதும் தெளிவா இருக்கும். உன்னுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் தவறி இருக்கலாம், வலி விலகி இருக்கலாம், நம்ம கண்களினால் தேவையற்ற காலில் பார்த்திருக்கலாம். இந்த காலுடைய இரக்கமுள்ள தேவன், பாவங்களை மன்னிப்பதற்கு கிருபையும் நீதியும் சத்தியம் பொருந்திய தேவன், நம்மை மன்னித்து நம்மை தூக்கி எடுப்பது போதும் இருக்கிறார். செல்போனும் டிவியும் இன்டர்நெட்டு ஃபேஸ்புக்கு பல காரியம் இப்போ இருந்து உலகத்தில் சொல்லலாம். நம்ம சபையை மாத்திரம் பார்க்கல, நான் பல சபைகளை பார்க்குறேன், பல இடங்களில் பேசிக்கிறவன், பல விசுவாசிகளை சந்திக்கிறவன். அவங்க நம்ம சொல்ல முடியாது. நான் சொல்கிற காரியத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அதெல்லாம் பார்க்கும் பொழுது தேவசம், ஆண்டவரே எங்களுடைய சபையை இதுக்கெல்லாம் விலகி பார்க்கணுமாப்பா, எங்கள் விசுவாசிகள்லாம் விலகி பாதுகாத்து ஆண்டவரே ஜெபம் பண்ணுறேன். பல இடங்களுக்கு கூட்டங்களுக்கு போகிறேன், பிரசங்கம் பண்ணுறது மாத்திரமல்ல, பல காரியத்தை கற்றுக்கொண்டு வருகிறேன். எதற்காக?
நம்முடைய சபையை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நீ தாராளமாய் டிவியில் சோசியல் மீடியாவில் மகிழ்ச்சி ஊற்ற காரியம் சொல்லி பொழுதுபோக்குற நிகழ்ச்சிகளை பார்க்கிற அநேகர் உண்டு. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மோடு நம்மை ஒரு மனவாட்டி என்ற ஸ்தானத்தில் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய கண்களை குறித்து கவனமா இருப்போம். தீங்கான காரியத்தை கண் முன் வைக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவர் சொன்ன, மகனே உன் கண்கள் என் வழிகளை நோக்கட்டும், என் வேதத்தை பார்க்கட்டும், சத்தியத்தை பார்க்கட்டும். சொல்வது தவறு இருக்கலாம். உண்மையா மனசு திறந்து ஆண்டு விட்ட ஆண்டவரே நான் தவறு இருக்கிறேன், கண்கள் தேவையற்ற கலை பார்த்துருக்கு, என்ன மன்னிங்கப்பா. இந்த மே மாதத்தின் 3ஆம் தேதி காலவெளியில் தீர்மானிக்கிற ஆண்டவர்னு சொல்லி தீர்மானம் பண்ணா ஆண்டவர் கிருபையை தருவார். இந்த வாழ்க்கை ஒளி உள்ள வாழ்க்கையாக மாறிடும். ஆண்டவர் மன்னிப்பது மாத்திரமல்ல, அது மறந்து விடுவார். அப்படி இல்லைன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்ணின் காட்சியெல்லாம் நடப்பா, நட 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 நட, ஆனால் ஒரு நாளில் நியாயத்தில் கொண்டு நிறுத்திடுவேன். ஆனால் யாரும் ஒத்தாசை பண்ண முடியாத நிலைமை, மிக எச்சரிப்பு உருவாற்றுகிற வார்த்தை. அவை இந்த காலவெளியை தேவ சமூகத்தை தாழ்த்துவோம். மாதத்தின் முதல் நாள் காலவெளியிலே இப்படி வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும், கிறிஸ்துவுக்காய் வாழணும், வசனத்துபடி ஜீவிக்கணும், தேவனுடைய ஒளி என்னிலே இருக்கணும் சொன்னா என் கண் தெளிவா இருக்கணும். அந்தகாரம் தேசத்தை மூடுது, இருள் தேசத்தை மூடிக்கொண்டு வருகிறது, கண்கள் இருளைந்து போகும். வேண்டாம், நம்முடைய கண்களை குறித்து கவனமா இருப்போம். ஒரு கண்ணில் தூசி விழுந்துருச்சுன்னா என்ன பாடுபடுறோம் யோசிச்சு பாருங்க. ஒரு கண்ணில் ஒரு சின்ன தூசி விழுந்துருச்சு, எவ்வளோ அங்கலாய்க்கிறோம், எவ்வளோ வேதனைப்படுறோம். அப்படியானா இப்படி ஆவிக்குரிய கண், இந்த கண் மிக முக்கியமே, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக முக்கியமே, பரலோகம் போறதுக்கு இந்த கண்ணு முக்கியமே. ஆண்டவர் சொல்ல அர்ப்பணை சொன்னது போல நம் தவிர்ப்போம். ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு நம்மை நீக்கி பாவத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராக இருக்கிறார். தவறு இருக்கலாம், ஆனால் அந்த காலையில் அதே நிலைமையில போக வேண்டாம். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு தாவீது தீர்மானித்தது போல, தீங்கான காரியத்தை நான் பார்க்க மாட்டேன், என் வழிகள் கர்த்தருடைய வழிகளையே நோக்கும். தீர்மானத்தோடு அர்ப்பணிப்போம். ஆனால் வாழ்க்கை எல்லாவற்றிலும் பிரகாசித்து ஜொலிக்கும்படி கர்த்தர் செய்வார். கேட்ட வார்த்தை எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் வாலிபலை ஜெபம் பண்ணுங்க, வாலிபலை எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஒப்பு கொடு, சரியான ஒப்பு கொடுத்தல் வேண்டும். இன்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வரணும். உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோன், வீட்டில் இருக்கிற டிவி, இது எல்லாத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். வீட்டில் இருக்கிற சொல்லணும், முந்தி மாதிரி இல்லை அப்படின்ற சாட்சியை பெறணும். சொல்லுங்க, ஆண்டவரை கேளுங்க. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே தாழ்த்தி கேட்போம், ஆண்டவரே நாங்கள் தவறாக பார்த்துறோம், எங்களை மன்னிங்க ஆண்டவரே, இந்த மன்னிங்கப்பா, எங்களை ஒரு முறை சுத்திகரிங்கப்பா. இந்த கால்வெளியை தீர்மானிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே ஜெபம், ஐஸ்வர்யக்கு ஜெபம். ஆண்டவரை கேட்போம், தீர்மானம், ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்கலன்னு சொன்னா நம்ம தவறிடுவோம். கேட்போம், உறுதியான என்ன வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் பார்க்க மாட்டேன், என் கண்ணை ஒளிவுதாய் பார்ப்பாய், கண்ணை காத்துக்கொள்வதை கவனமா இருப்பேன்னு சொல்லுவோம். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியோட ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கி இப்போ ஆசீர்வதித்தருளும். ஆலயமாக்கி இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரே அன்பினையே கண்டு இறைந்தோடி வந்தேன். அன்பினையே கண்டு இறைந்தோடி வந்தேன். நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே பலிபீடத்தில் என்னை பரனே
கேட்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரேன் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே நீங்க இருதயத்தை. நல்ல ஆண்டவரே, இந்த காலையிலே உம்முடைய வார்த்தைகளுக்கு உம்மை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கண்களை குறித்து, எங்க கண்களினால் நான் காண்கிற காரியங்களை குறித்து எச்சரிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதவசன அடிப்படை பார்த்தோம். கண்களினாலே பார்த்ததினாலே ஆசீர்வாதத்தை இழந்தவர்களையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களை பார்க்கிறோம். இந்த காலையிலே தாவீதுடைய வாழ்க்கையின் அனுபவம் எங்க வாழ்க்கையின் அனுபவம் மாறட்ட. ஆண்டவரே, உடைய கண்கள் உண்மையே, உடைய கிருபையை, தேவையில் சந்திக்கப்படுவது உண்மையே, வலைகளுக்கு நீங்கள் ஆக்குவதற்கு உண்மையே, அரசியலை காண்பதற்கு எங்க கண்களை நீங்க திறந்திருக்காப்பா. கடந்த நாட்களை தவறி இருப்போமா, தயவாய் ரத்தத்தினால ஒவ்வொருவரையும் சுத்திக்கிறோம். சபைக்கு பார்க்க ஒவ்வொருவரையும் கொடுக்குறோம்ப்பா. இந்த தேசத்துல ஆவிக்குரிய மண்டலத்துல ஆண்டவரே, உண்மை விட்டு தூரம் போகிற காரியம் நடந்துட்டு இருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய சபையை உடைய கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். சிறுவலை முதற்கொண்டு முதியோர் வரைக்கும் மனவாட்டி என்ற நிலைமையில நான் கட்டப்படனாப்பா. ஒவ்வொருவருடைய காண்களை சரியாய் பயன்படுத்த உதவி செய்யுங்க. தவறின காரியங்களா மன்னிங்க, ரத்தத்தால் சுத்திகரிங்க. தாவீதை போல தீங்கான காரியங்களை நான் கண்முன் வைக்க மாட்டோம் என்ற தீர்மானத்தோடு கண்கள் வசனத்தையே நோக்குவதற்கு, உண்மையே நோக்குவதற்கு, கிருபையே பார்ப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் உதவி செய்ய ஆய்ச்சிக்கிறோம். கேட்ட வார்த்தை 100% எங்கள் பலம் தருவது. என்னுடைய வாழ்க்கையில வேறு வார்த்தை மற்ற பார்க்கட்டும் ஐயா, வீட்டில் இருக்கிற ஆட்கள் பார்க்கட்டும், நண்பர்கள் பார்க்கட்டும், பெரிய மாற்றத்தை தருபடியாய் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் செய்ய வேலையில் பிரயாணங்கள் பிடிப்பல் தொழில் எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாலு நேரத்தில் தமிழ்நாட்டு எலெக்ஷனுடைய எண்ணிக்கை பாப்பா நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். எந்த கலவரம் இல்லாம, பதற்றம் இல்லாம, இன்னொரு நேர்மையாய் நடந்து கொள்வதை செய்யும். நல்ல செல்வி தருபடியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையை சார்ந்த வெளி தேசத்தில், வெளியிடத்தில், வெளி மாநிலத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆசிரியர் 2வது ஆண்டு மாலை ஜெபம் எல்லாவற்றையும் பொறுப்படுத்தும். குடும்பக்குறமாய், சபைக்குறமாய், ஒளித்துமாய் போராடும் எல்லா சத்துடைய வல்லமைகள், அந்தகாரத்தின் கிரிகள், அசுத்தான் வல்லமைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தால் சிறைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நல்ல மழையை கொடுத்தீங்க, இன்னும் செழிப்பான மழையை தருபடியாய் ஜெபிக்கிறோம். நமக்கே நாங்கள் சகல கணத்தை மகிமை துதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும், அவருடைய பராமரிப்பும், அவருடைய வழிநடத்தலும் நம் யாவருக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. மாலை